வணக்கம். இந்த செஷன்ல நம்ம TCP versus UDP அதோடைய டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ TCP அண்ட் UDP வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல, அதாவது நம்ம ISO OSI மாடல் வந்து கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இல்லாட்டி நம்ம என்னோட வீடியோல வந்து அதை பத்தி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ISO OSI மாடல்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ரொம்பவே முக்கியமான ஒரு புரோட்டோகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் TCP அண்ட் UDP. ஸோ இது ரெண்டும் தான் வந்து நம்ம நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு, டேட்டாவை வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு, டேட்டாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான டிரான்ஸ்போர்ட் புரோட்டோகால், டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று TCP, இன்னொன்று UDP. இது ரெண்டு தான் இருக்கு. ஸோ இதோடைய டிஃபரன்ஸ் தான் நம்ம இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு இந்த பேசிக்கா அண்டர்லைங் பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர் பத்தி நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஹை லெவல் ஒரு பர்டிகுலர் பிசிக்கல் டிவைஸ் இருக்கு, ஒரு சர்வர் இருக்கு, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் இருக்கு, இல்லை ஒரு நெட்வொர்க் காம்பனன்ட் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம்ல வந்து பிசிக்கலா நமக்கு நெட்வொர்க் கார்டு ஆர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இதெல்லாம் தேவை. தென் அது மூலயமா நம்ம இந்த ஈத்தர்நெட் ஆர் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா லிங்க் ஆப்ஷன்ஸ் வழியா நமக்கு டேட்டாவை கொண்டு போறோம். ஸோ நமக்கு வந்து நெட்வொர்க்ல வந்து விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து ஐபியில தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐபி இஸ் த கம்ப்ளீட் அண்டர்லையிங் ப்ரோட்டோகால் ஃபார் எனி நெட்வொர்க் கனெக்ஷன். இன்டர்நெட்டா இருக்கலாம், இன்ட்ராநெட்டா இருக்கலாம். டேட்டாவை ரவுட் பண்றதுக்கு, டேட்டா பேக்கெட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஐபி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஐபி வெர்ஷன் 4 இருக்கலாம், இல்லை வெர்ஷன் 6 இருக்கலாம். IP is where it all begins, right? IP is responsible for basic networking. ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம IP அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணல, அந்த நெட்வொர்க் கார்டில் வந்து IP கொண்டு போயிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா அந்த சிஸ்டம் நம்மளால ரிமோட் எடுக்க முடியாது. அந்த நியூமரிக் அட்ரஸை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல போய் கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு TCP-யா இருந்தாலும் UDP-யா இருந்தாலும் அதை வச்சு நம்ம டேட்டாவை கொண்டு போயிட்டு டெலிவர் பண்ண முடியும். ஸோ டேட்டாவை நம்ம டெலிவர் பண்றதுக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு முக்கியமான புரோட்டோகால்ஸ் TCP அண்ட் UDP. அதை பத்தின கம்ப்ளீட் கம்பேரிஷன் தான் இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ TCP அண்ட் UDP-யை பொறுத்த வரைக்கும், ஸோ TCP அப்படின்றது இட் இஸ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ரொம்பவே இது UDP-யை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரிலையபிள் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் புரோட்டோகால். ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் நெட்வொர்க்ல இருக்கா, அது வந்து நமக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டாவே அனுப்ப ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இது கனெக்ஷன் ஓரியன்ட். ஸோ கனெக்ஷன் இருக்கா, அந்த சிஸ்டம் வந்து ரீச் ஆகுதா, அந்த சிஸ்டம்லேருந்து நமக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சிருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிக்கும், அந்த டேட்டாவே உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் சிங்க் பேக்கெட் அனுப்புவாங்க. ஸோ அது அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் இட் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 3-வே ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. ஸோ 3-வே ஹேண்ட் ஷேக்னா என்ன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல அக்னாலஜ்மெண்ட் வேணும். ஸோ ஹெட்டர் சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 20 பைட்ஸ் தான் ரொம்ப நாளா வந்து காமன் ஹெட்டர் சைஸா இருந்தது. இப்போ ஒரு பேக்கெட் அனுப்புறோம், ஒரு டேட்டா அனுப்புறோம் அப்படின்னா ஹெட்டர் சைஸ் 20 பைட்ஸா தான் இருந்தது. அது இப்போ 80 பைட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க வந்து 8 பைட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு இதுல ஒரு பைட்ல வந்து 8 பிட்ஸ் இருக்கு. ஸோ 64 பிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெட்டர் சைஸ் தேவைப்படும். இதை ஏன் கனெக்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆன்லைன்ல வந்து வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எண்ட் யூசருக்கு வந்து இப்போ டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து இப்போ அந்த எண்ட் யூசர் சைட்ல வந்து நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகிறதால அந்த வீடியோ வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பிளே ஆகாது. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அது லைவா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கும்போது இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிட்டு வருது அப்படின்னா அந்த கண்டினியூவேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட வந்து லைவ் சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, வீடியோ கால்ல இருக்கீங்க, டீம்ஸ் வழியா ஸ்கைப் வழியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது, உங்க சைட்ல டிஸ்கனெக்ட் ஆயிடுது அப்படின்னா அவர் சைட்ல அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பழைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகாது, ரீப்ளே ஆகாது. ஏன்னா உங்க சைட்ல நெட்வொர்க் இருந்தது. ஸோ UDP வந்து மோஸ்டா அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங், நீங்க ரியல் டைம்ல ஆன்லைன்ல கேம்ஸ் விளையாடுறீங்கல்ல, அதெல்லாம் தான் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் UDP-யை பொறுத்த வரைக்கும். ஸோ UDP-ன்றது வந்து டேட்டாவை வந்து டெலிவர் பண்றதை வந்து கேரண்டி பண்ணாது. ஸோ வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேட்டா வந்து கேரண்டி டெலிவரி தேவையில்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ கான்ஃபரன்சிங், ஆன்லைன் கேமிங், ஸ்ட்ரீமிங் மீடியா, உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கேரண்டீட் டெலிவரி அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா அது அந்த கிளைண்ட் சைட்ல வந்து அவங்களுக்கு நெட்வொர்க்
ப்ராப்பரா இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டினியூ பண்ண போறாங்க, பார்க்க போறாங்க. அவங்களுக்கு பேண்ட்வித் ஸ்டேபிளா இருந்ததுன்னா தே ஆர் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் இட். இல்ல எனக்கு இன்டர்நெட் ரிலையபிளா இல்ல ஸ்டேபிளா இல்ல அப்படின்னா இந்த கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால் வந்து உங்களுக்கு ரொம்ப சியூட்டபிள் கிடையாது. ஸோ இப்போ பிசினஸ் அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்டா அந்த பிசினஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் எல்லாமே டிசிபி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து கனெக்ஷன்லெஸ் கனெக்ஷன் அப்படின்றது நம்ம யூஸ் கேசஸ் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். எப்படி இது ப்ராக்டிக்கலா வந்து நெட்ஒர்க்ல ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ டிசிபியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. லைக் இங்க கீழே நான் லிஸ்ட் பண்ணிருக்கிற ஃபைல் டிரான்ஸ்ஃபருக்கு இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு எஸ்எஸ்ஹெச். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ கீழே லாஸ்ட் யூஸ் கேசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ், எஸ்எஸ்ஹெச், எஃப்டிபி, எஸ்எஃப்டிபி, டிஎஃப்டிபி, எஸ்எம்டிபி, மெயில் அனுப்புறதா இருக்கட்டும், ஃபைல் அனுப்புறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம அனுப்பிட்டோமா, அது போய் ரீச் ஆயிடுச்சா என்னன்றது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு ரியல் டைம்ல சின்க்ரனைசேஷன் ஆகும். ஸோ இதுல நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா ஹியூமனை பொறுத்த வரைக்கும் பெரிய உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இல்ல ரிலையபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரம் சிஸ்டம் ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ டிசிபியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஹெடர் சைஸே கொஞ்சம் சைஸ் ஹெவியா இருக்கு. அதே மாதிரி இந்த சிஸ்டம்ல வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும் நீங்க யூடிபியை கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனா இது கம்ப்ளீட்டா வந்து டிசிபி ஸ்லோ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா யூடிபி வந்து இட் இஸ் ஃபாஸ்டர், பட் டிசிபி இஸ் ஆல்சோ ரிலையபிள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பீட் கிடைக்கும். ஓகே, இது வந்து நிறைய பேர் பர்செப்ஷன் என்ன அப்படின்னா ஓகே கம்ப்ளீட்டா வந்து யூடிபி தான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். கண்டிப்பா வந்து டிசிபியை கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்ட் தான். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம டிசிபியில வந்து பேக்கெட் அனுப்புறோம் அப்படின்னா இது போய் பேக்கெட் ரீச் ஆச்சா ஆகலையா அப்படின்றது எரர் செக்கிங் பண்ணும். ஸோ டேட்டா வந்து அரைவ் ஆகுதா இல்லையா அப்படின்றது. வேற இதுல வந்து ரொம்ப மினிமலான எரர் செக்கிங் தான் நடக்கும். ஸோ இதுல வந்து கம்ப்ளீட்டா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் எல்லா எரரையும் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரிவென்ட் பண்ணாது. ஸோ மினிமல் செக்கிங் தான் இருக்கு. அதே மாதிரி சைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதே கனெக்ஷன்லெஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த 3-வே ஹேண்ட் ஷேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்க பேக்கெட்ஸே டிரான்ஸ்ஃபர் ஆகும் டிசிபியில. வேற இங்க ஹேண்ட் ஷேக் அப்படின்றதே கிடையாது. ஸோ ரெண்டு சிஸ்டமும் வந்து நெட்ஒர்க்ல இருக்கா, நீங்க ரெண்டு பேரும் வந்து லைவா உங்களுடைய நெட்ஒர்க் ஸ்டேபிளா இருக்கா அப்படிலாம் வேலிடேஷனே கிடையாது. டைரக்டா வந்து அது வந்து ஸ்டீம் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வீடியோ லைவா. ஸோ இங்க ஹேண்ட் ஷேக்கே இல்லாம நடக்கிறதால கண்டிப்பா வந்து இட் வில் பி ஃபாஸ்டர். இங்க வந்து ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்றோம். ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்றதால இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டர். பட் இங்க வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவர் தேன் யூடிபி. பட் கம்ப்ளீட்டா வந்து டேட்டா டெலிவரி வந்து கேரண்டி கிடைக்கும் உங்களுக்கு. வேற இங்க வந்து டேட்டா டெலிவரி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து கேரண்டி அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ டிசிபின்றது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டா இருக்கும், யூடிபி வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ இதுல வந்து நான் வந்து இது அப்டேட் பண்ணணும். ஸோ டேட்டா வந்து இங்க கேரண்டீடா டெலிவர் ஆகும் டிசிபியை பொறுத்த வரைக்கும். வேற யூடிபியில வந்து இட் இஸ் நாட் கேரண்டீட். இப்போ டிசிபியில் நம்ம ஒரு பேக்கெட் அனுப்புறோம், ஒரு செஷனை நம்ம கனெக்ட் பண்றோம், ஒரு எஸ்எஸ்ஹெச் வந்து நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா செகண்ட் அட்டம் வந்து உங்களுக்கு ரீட்ரான்ஸ்மிட் ஆகும் இல்லை ரீகனெக்ட் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். வேற ஹெச்டிடிபி அதே மாதிரி நீங்க வந்து யூ கேன் ட்ரை டு கனெக்ட். எஸ்எம்டிபியும் வந்து மெயில் இப்போ போய் அனுப்ப முடியல அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரீட்ரை ஆகிட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரீட்ரான்ஸ்மிஷன் ரிட்ரை அதெல்லாம் வந்து இதுல டிசிபியில இருக்கு. வேற இங்க வந்து ரீட்ரான்ஸ்மிட்டிங்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ லாஸ்ட் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் ஆச்சு தான். இப்போ ஒரு வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது நீங்க ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு அது நீங்க இது பண்ணி பார்க்கலாம். அதுவே அவங்க சைட்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்க முடியும். உங்க சைட்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அந்த கனெக்டிவிட்டி லாஸ் ஆகும்போது ரீட்ரான்ஸ்மிஷன்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம டிசிபியில் அனுப்புறோம் அப்படின்னா அது சீக்வன்ஷியலா ஸ்பெசிபிக் ஆர்டர்ல தான் போகும். வேற வந்து இதுவே நீங்க யூடிபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே சீக்வன்ஷியலா இருக்காது. ஸோ டேட்டாகிராம் பொறுத்த வரைக்கும் இது ப்ரோட்டோகால் நேமே வந்து யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இதுல வந்து உங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு சீக்வன்ஷியலா ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸ்ல இருக்காது, கொஞ்சம் ரேண்டமா தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ டேட்டாவை நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி டிசிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-வே ஹேண்ட் ஷேக் முடிஞ்சிருக்கணும். there will be an established connection இருந்தா மட்டும்தான் டிரான்ஸ்மிட்டே ஆகும். இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் எண்ட்லாம் வந்து கனெக்ஷன்லாம் செக் வெயிட் பண்ணிலாம் இருக்காது. டைரக்டா இட் வில் ஸ்டார்ட் சென்டிங் இட். ஸோ டிசிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. லைக் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளோ கண்ட்ரோல், இந்த எரர் செக்கிங், ரெக்கவரி, ஹேண்ட் ஷேக், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரிலையபிலிட்டி அதிகமா வேணும். நம்ம அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கேரண்டீடா நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம அனுப்பணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து டிசிபி வழியா தான் அனுப்ப முடியும். சில பேர் கேட்பீங்க, ஓகே நான் இப்ப வந்து இதெல்லாம் ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேசிக்
ஒரு சேஞ்ச் ரெக்வஸ்ட் நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு நெட்வொர்க் லெவல்ல வந்து ஒரு ஃபயர்வால் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல நம்ம சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எஃப்டிபி, டிஎஃப்டிபி, எஸ்எஃப்டிபி இந்த மாதிரி ஃபைல டிரான்ஸ்ஃபர் பண்றது, எஸ்எஸ்ஹெச் எடுக்கிறது, எஸ்எம்டிபி மெயில் அனுப்புறது, இந்த மாதிரி இமெயில் சர்வீசஸ், ஃபைல் டிரான்ஸ்ஃபர் சர்வீசஸ்லாம் டிசிபியில தான் ஒர்க் ஆகும். டிசிபியோட போர்ட் நம்பர் வந்து 06 அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் வந்து 06 தான் இதோடைய போர்ட் நம்பர். பட் ஒரு ப்ரோட்டோகாலுக்கும் உங்களுக்கு போர்ட் நம்பர் டிஃபர் ஆகும். இப்போ எஃப்டிபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2021 யூஸ் ஆகும். டிஎஃப்டிபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 69 யூஸ் ஆகும். எஸ்எஃப்டிபி வந்து 22ல ஒர்க் ஆகும். டெல்நெட் வந்து உங்களுக்கு 23ல ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு ப்ரோட்டோகாலும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து இட் வில் டிஃபர். பட் வேறஸ் வந்து உங்களுக்கு மெயினா டிசிபின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போர்ட் நம்பர் வந்து 06, வேறஸ் யூடிபியோட போர்ட் நம்பர் வந்து 17. ஸோ 17 வந்து யூடிபியோட போர்ட் நம்பர். ஸோ டிசிபியும் யூடிபியும் சப்போர்ட் பண்ற மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஸோ டிசிபியும் யூடிபியும் சப்போர்ட் பண்றது வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்கல்ல, ஆர்டிபி, டொமைன் நேம் சர்வீஸ், டொமைன் நேம் சிஸ்டம், டிஎன்எஸ். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹியூஜ் ப்ரோட்டோகால்க்கே வந்து உங்களுக்கு டிசிபி அண்ட் யூடிபி ரெண்டுமே சப்போர்ட்லாம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்டாப் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் யூஸ் பண்றீங்களா 389, அதுவும் வந்து டிசிபியும் சப்போர்ட் பண்ணும், யூடிபியும் சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம ஃபயர்வால் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணும்போது டிசிபி அண்ட் யூடிபி அப்படின்றது செலக்ட் பண்ணணும். இப்போ ஆர்டிபி, டிஎன்எஸ், எல்டாப் இதுக்கெல்லாம். வேறஸ் வந்து யூடிபியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, இங்கே ப்ரோட்டோகால்ஸ் இதை லிஸ்ட் பண்ணல. பட் ஓகே, எஸ்என்எம்பி, எஸ்ஐபி, ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால், டிஎஸ்சிபி, ஸோ இதெல்லாம் என்டிபி சர்வீஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூடிபி கேட்டகரியில் வரும். ஸோ என்டிபி, டிஎஸ்சிபி, எஸ்என்எம்பி, நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால், உங்களுக்கு நெட்வொர்க் டைம் சர்வர்லேருந்து உங்களுக்கு சிஸ்டம்க்கு எல்லாமே நெட்வொர்க் கிடைக்கிறது, டிஎஸ்சிபி வழியாக உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கிறது, ரியல் டைமாக வந்து ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால். ஸோ அது வந்து 554 போர்ட் நம்பர். இப்போ நீங்கள் யூடியூப்லேருந்து வீடியோஸ்லாம், என்னோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கல்ல, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டிஎஸ்பி வழியாக தான் உங்களுக்கு வருது. ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால் வழியாக 554 போர்ட் நம்பர் வழியாக தான் உங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் போயிட்டு யூடியூப் எதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற அந்த போர்ட் நம்பர் செக் பண்ணீங்க அப்படின்னா 554 ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகாலில் தான் இருக்கும். ஸோ எஸ்என்எம்பி வழியாக உங்களுக்கு ஏஜென்ட் அந்த சிஸ்டம் ரவுட்டர்லாம் ஆக்டிவாக இருக்கா, ஸ்விட்சஸ்லாம் லைவாக இருக்கா, ஃபயர் வால் சர்வர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுற எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால் கூட யூடிபி பேஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் தான். ஸோ அப்போ வந்து உங்கள் என்விரான்மெண்ட்டில் ஆர்கனைசேஷனில் டிசிபியும் வேணும், யூடிபியும் வேணும். ஸோ இப்போ இந்த இடத்துல கேட்டிங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இப்போ டிசிபியில் வந்து உங்களுக்கு இந்த மெயிலிங், ஃபைல் டிரான்ஸ்ஃபர், ஹெச்டிடிபி வழியாக கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசிபியில் வரும். வேற உங்களுக்கு ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால், ஸ்கைப் கனெக்ஷன், பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூடிபி எக்ஸாம்பிள்ஸில் வருது. ஸோ மெயினாக இதுதான் வந்து ரொம்ப கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்ட், யூடிபி வந்து கனெக்ஷன்லெஸ். டிசிபியில் வந்து நிறைய ரிலையபிலிட்டிக்கான, அதாவது உங்கள் டேட்டா வந்து ரிலையபிளாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. வேற யூடிபியில் வந்து உங்கள் டேட்டாவை ரொம்ப குயிக்காக கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடியோ பார்க்குறோம், லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்குறோம், அதில் டிலே ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்னா அவங்க யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு லைவாக ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது தான் பீப்புள் வில் பி இன்ட்ரெஸ்டட். ஸோ அப்போ வந்து யூடிபி வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவா பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இதில் நிறைய மித் இருக்கு. என்ன மித் அப்படின்னா, பீப்புள் திங்க் யூடிபி இஸ் டூ ஃபாஸ்ட். அப்படிலாம் கிடையாது. ஸோ டிசிபி, யூடிபி நீங்க ரியல் டைம்ல நெட்வொர்க்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து எசென்ஷியலா சேமா தான் இருக்கும். அதே மாதிரி டிசிபி வந்து ரொம்ப ரொம்ப செக்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஆக்சுவலா டிசிபி இஸ் ஹேவிங் மோர் செக்யூர் ஆப்ஷன்ஸ். அதுல வந்து எரர் செக்கிங் இருக்கு, ரெக்கவரி இருக்கு, ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கு, எஸ்எஸ்எல், டிஎல்எஸ் மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்லாம் சப்போர்ட் இருக்கு. உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிடிபிக்கு வந்து நீங்க எஸ்எஸ்எல், டிஎல்எஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அடிஷனல் சப்போர்ட் இருக்கு. பட் ஆனால் அந்த ஹையர் லேயர்ஸ்ல வந்து அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணும்போது தான் யூ ஆர் கெட்டிங் தட் பெனிஃபிட். ஆர்எல்ஸ் வந்து பை டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிசிபி அண்ட் யூடிபி வந்து ரெண்டுமே வந்து இட் ஹேஸ் இட். ஈவன் யூடிபியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபி செக்லாம் யூஸ் பண்ணி நீங்க விபிஎன் டனல் கிரியேட் பண்ணி அங்கேயுமே உங்களால செக்யூர்லாம் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ விபிஎன் வழியா நீங்க ஆக்சஸ் பண்றீங்க, ஒரு ஐபி செக் ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஈவன் யூடிபியில் கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யூடிபி வந்து ரொம்பவே அன்ரிலையபிள் ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க. அன்ரிலையபிள் கிடையாது. உங்க சைட்ல நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு, நெட்வொர்க்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது உங்களால டேட்டா ஸ்லோவா பார்க்க முடியல. ஸோ ஹேண்ட் ஷேக்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றது, இல்லை வீடியோ கேம்ஸை வந்து உங்க பக்கம் நெட்வொர்க் நல்லா இருக்கு, ரிலையபிளா இருக்கு அப்படின்னா திங்ஸ் வில் ஒர்க் வித்தவுட் எனி ப்ராப்ளம்.
ஓகே, இப்போ என்னோட யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்க லைவா பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க சைடில் பேண்ட்வித் கரெக்டாக இருக்கு அப்படின்னா ஹேங் ஆகாது, ஸ்லோவா இருக்காது, ப்ராப்பரா அது பட்டு போயிட்டே இருக்கும். நீங்க ஆன்லைன்ல வீடியோ கேம்ஸ் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா உங்க சைடில் பேண்ட்வித் பிரச்சனை வரும்போது தான் அது இம்பாக்ட் ஆகும், ஹிண்டர் ஆகும். இல்லாட்டி அது இட் வில் கண்டினியூ டு ஒர்க் ஆன் as யூஷுவல். ஸோ டிசிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டா வந்து பேக்கெட் சைஸ் ஹெவியா இருக்கும், இதுல கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக நடக்கும், இந்த ஹேண்ட் ஷேக்லாம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகும், அதனால கொஞ்சம் மினிமல் ஸ்லோனஸ் இருக்கும். பட் அதுக்காக ரொம்ப கம்ப்ளீட்டா வந்து ஸ்லோனஸே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. யூடிபி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில யூஸ் கேசஸ் பார்க்குறோம். இதுதான் இந்த 3 வே ஹேண்ட் ஷேக் அப்படின்றது. டேட்டாவை நம்ம வந்து கிளைண்ட் டு சர்வர் வந்து நம்ம சென்ட் பண்ணுறது அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின் பேக்கெட் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் வந்து அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சிட்டு ஓகே கனெக்ஷன் இருக்கு, ரெண்டு சிஸ்டமும் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு செக் பண்ணிட்டு தான் டேட்டாவே உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் 3 வே ஹேண்ட் ஷேக். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேட்டா போகும், கரெக்டுங்களா? ஸோ வேற சிங்க அப்படி கிடையாது, நீங்கள் டேரக்ட் எடுத்தோடனே டேட்டா போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இது வந்து ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல வந்து கேரண்டீடு இது கிடையாது, பெஸ்ட் எஃபர்ட் கேரண்டி தான் டெலிவர் பண்றாங்க. ஸோ இதுல வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவா இருக்கும். பட் இது ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோலாம் சொல்ல முடியாது. டிசிபி இஸ் ஆல்சோ வெரி குட். இமெயில், ஃபைல் டிரான்ஸ்ஃபர், எஸ்எஸ்ஹெச் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட், 1 to 1 வந்து மோஸ்டா வந்து நம்ம டிசிபி வழியா தான் நடக்கும். யூனிகாஸ்டிங்லாம் வந்து மோஸ்டா இதுதான். வேற நீங்க எல்லாமே ப்ராட்காஸ்ட் பண்ணி தானே பாக்குறோம். இப்போ யூடியூபா இருக்கட்டும், நீங்க லைவ் ஆன்லைன் கேம்ஸ்ல நிறைய பேர் விளையாடுறாங்க, மல்டி காஸ்டும் இருக்கு கான்செப்ட். அதே மாதிரி 1 to 1 இதில் பண்ண முடியும். ஸோ யூடிபி கேன் பி ஃபார் வாய்ஸ், நம்ம மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆன்லைன்ல பண்றோம், யார் வேணா மியூசிக் வந்து லிசன் பண்றாங்க. அதே மாதிரி வாய்ஸ் கால் வந்து கனெக்ட் பண்ணும்போது 1 to 1 பண்ணலாம், 1 to many பண்ணலாம், ப்ராட்காஸ்டும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டீம்ஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, லைவ் ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு சிஇஓ உடைய ஸ்பீச் இருக்கு அப்படின்னா அது எல்லா சைடும் மியூட் பண்ணிட்டு ஒன் சைடாவே நம்ம யூஸ் பண்ணலாம். எதர் நீங்க வந்து 1 to 1 பண்ணலாம், 1 to many பண்ணலாம், ஆர் யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் ஃபார் ப்ராட்காஸ்டிங். ஸோ டிசிபியை பொறுத்த வரைக்கும் அதுல எரர் கரெக்ஷன், அந்த ரீட்ரான்ஸ்மிஷன் இதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் அது ரிலையபிள் ப்ரோட்டோகால். வேற யூடிபியில வந்து இந்த செக் பண்றது, இந்த ஹேண்ட் ஷேக்லாம் வெயிட் பண்றது அதெல்லாம் கிடையாது, அதனால கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஸ்பீட் வெர்சஸ் ரிலையபிலிட்டி அப்படி சொல்லலாம். டிசிபியில வந்து ரிலையபிலிட்டி ரொம்ப அதிகம், யூடிபியில வந்து ஸ்பீடு ஜாஸ்தி கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். அதுதான் வந்து அடுத்த இதில் வந்து உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ 3 வே ஹேண்ட் ஷேக் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் டேட்டாவே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். இதில் டிசிபியில். வேற யூடிபியில் அப்படி கிடையாது, உங்களுக்கு அனுப்புறோம், அது வந்து லைவா வீடியோ ஸ்ட்ரீம் ஆகும். அது நீங்க வருதோ வரலையோ, உங்க பாக்குறீங்களோ பார்க்கலையோ, இட் இஸ் நத்திங் டு டூ வித் தேம். ஓகே, ஸோ இங்க வந்து உங்களுக்கு யூடிபியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்ட் பண்றோம், அது எண்ட் யூசருக்கு வந்து போய் சேருது, அவ்வளவுதான். ஸோ யூடிபியோட யூஸ் கேசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசிபி நிறைய சொல்லியாச்சு, எஃப்டிபி, ஹெச்டிடிபி, இதுல இல்லாதது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசிபி தான். மோஸ்ட் ஆஃப் பிசினஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து டிசிபி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். வேற யூடிபியோட யூஸ் கேசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற டாப் 7 or 8 யூஸ் கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 யூஸ் கேசஸ் இங்க லிஸ்ட் இருக்கு. ஸோ லைவா நம்ம வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்றது, லைவா ஆன்லைன்ல ஆக்சஸ் பண்ற விஷயங்கள், அது வந்து நமக்கு சிடிஎன் வழியா பண்ணாலும் சரி, இல்ல எப்படி டைரக்டா வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து யூடிபி ப்ரோட்டோகால் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க டிஎன்எஸ் வழியா நம்ம query பண்றது எல்லாமே வந்து யூடிபி வழியா தான் உங்களுக்கு நடக்கும். அத்தாரிட்டேட்டிவ் டிஎன்எஸ் சர்வர்ல இருந்து வர ஆன்சரா இருக்கட்டும், இல்ல அந்த ரூட் சர்வர்ல இருந்து வர ஆன்சர்ஸ் இருக்கட்டும். ஸோ டிஎன்எஸ் வந்து டிசிபி யூஸ் பண்ணலாம். இப்போ லார்ஜ் ரெஸ்பான்சஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோன் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றதெல்லாம் டிசிபியில் நடக்கும். வேற யூடிபி வந்து querying பண்ணும்போதெல்லாம் மோஸ்டா வந்து யூடிபியை ஹேண்டில் பண்ணும். ஸோ டிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே யூஸ் ஆகும். இங்க தான் சொல்லியிருக்காங்க பாருங்க, மோஸ்ட் queries ஆர் ஹேண்டில் யூசிங் டிசிபி, சரி யூடிபி. அப்பனா உங்களுக்கு டிஎன்எஸ்ல வந்து டிசிபி ப்ரோட்டோகாலும் ஒர்க் ஆகும். எங்க அப்படின்னா நம்ம லார்ஜ் இந்த ஜோன் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னா டிஎன்எஸும் வந்து டிசிபியில தான் ஒர்க் ஆகும். வேற யூடிபியை பொறுத்த வரைக்கும் லேட்டன்சி கம்மியா இருக்குது, அதனால வந்து இந்த ரியல் டைம் கம்யூனிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லைவா நம்ம வீடியோ ஸ்ட்ரீம் பண்றது, லைவா ஆன்லைன்ல கேம் விளையாடுறது, மார்க்கெட் டேட்டாவை வந்து நம்ம மல்டிகாஸ்ட் பண்றது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஐஓடியில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் ஆர் ஸ்மால் பாக்கெட்ஸ் நிறைய டிவைசஸ்க்கு வந்து நீங்க
ஐஓடி டிவைசஸ்க்குலாம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து மெசேஜஸ்லாம் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து யூடிபி ப்ரோட்டோகால் வழியாக தான் உங்களுக்கு வரும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் கேம் இது பண்ணுறது, விபிஎன் டனல் கிரியேட் பண்ணி ஐபிசெக் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டனல் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து யூடிபி, அந்த விபிஎன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே யூடிபி வழியாக தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. எனி டைம் சென்சிட்டிவ் டிரான்ஸ்மிஷன்ஸ், டிஎன்எஸ் லுக்அப், ஆன்லைன் கேமிங், வீடியோ ஸ்ட்ரீமிங், இது எல்லாமே வந்து it works on UDP. ஈவன் SNMP அது மிஸ் பண்ணக்கூடாது. SNMP வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்ஒர்க்ல வந்து முக்கியமான ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த SNMP ப்ரோட்டோகாலே வந்து உங்களுக்கு இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் UDP தான். ஸோ தட் இஸ் ஒன் another important point. ஸோ இதுதான் TCP UDP யோட முக்கியமான கம்பேரிஷன் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.